முதல்ல ஏ டேஷ் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ டேஷ் அப்படின்னா ஏ தவிர்ந்தது. ஏ தவிர்ந்ததுன்னா ஏக்கு வெளிப்புறமாக உள்ளது. இங்க ஏ வட்டம் யாரு நமக்கு? இவர்தான் ஏ வட்டம். இவருக்கு வெளியில உள்ள மூலகங்களை தான் நம்ம ஏ டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஏ டேஷ்குள்ள என்னென்ன மூலகங்கள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ம் 5ம் தான் ஏ வட்டத்துக்கு வெளியில இருக்காங்க. ஆகவே ஏ டேஷ்குரிய மூலகங்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா 3,5 3,5. அதே மாதிரி இடையில இருக்க அடையாளத்தை இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாதீங்க. அதை நம்ம லாஸ்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து பி டேஷ். பி டேஷ் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். பி டேஷ் என்ன செய்யணும்னா வேற கலர் ஒன்று யூஸ் பண்ணுவோம். கிரீன் கலர். ஓகே, பி வட்டத்திற்கு வெளியில உள்ள மூலகங்கள் யாரு அப்படின்னு பார்ப்போம். பி வட்டத்துக்குள்ள இருக்குது யாரு? 1 2 3. அதற்கு வெளியில உள்ள மூலகங்கள் 4ம் 5ம் 4ம் 5ம். ஒன்றிப்பு அப்படின்னா ரெண்டு பேரையும் ஒருமித்து எழுதணும். ஏ டேஷ் ஒன்றிப்பு பி டேஷ் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்காங்க அந்த மாதிரி அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கோம். சரியா? ஒற்றுமையா இருக்காங்கன்னா இதுல இருக்க மூலகங்கள் என்ன செய்வாங்க? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அந்த மாதிரி யோசிச்சோம்னா சரி. ஏ டேஷ்ல வந்து 3ம் 5ம் வராங்க. பி டேஷ்ல 4ம் 5ம் வராங்க. 5 இரண்டுலயுமே வந்தாலும் பரவாயில்ல. ஆனா 5 நீங்க வந்து ஒரு முறை எழுதி காட்டினீங்கன்னா போதும். விடையில 5 ஒரு முறை எழுதி காட்டினா போதும். ஆகவே ஏ டேஷ் ஒன்றிப்பு பி டேஷ்னா 3, 4, 5. ஏ டேஷ்ல உள்ள மூலகங்கள் 3ம் 5ம், பி டேஷ்ல உள்ள மூலகங்கள் 4ம் 5ம். ரெண்டு பேரும் ஒருமிக்கும் போது 3, 4, 5 அப்படிதான் உங்களுடைய விடையை நீங்க எழுதி காட்டணும்.